அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் மாணவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் முன்னாள் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக இலா, அதாவது மதுரை மாநகர் எஸ் காலனி விவேகானந்தர் பகுதியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவரின் 14 வயது மகன் மதுரை கீழமாத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை மாணவன் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்றபோது அதனை பின்தொடர்ந்து ஆம்னி காரில் வந்த கும்பல் ஒன்று ஆட்டோ ஓட்டுநரை அருவாளில் தாக்கிவிட்டு மாணவனையும் கண்ணை கட்டி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்தி சென்றனர். இதனையடுத்து 2 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேட்டு கடத்தல் கும்பல் மிரட்டல் விடுத்து பேசியுள்ளனர். இதையடுத்து ராஜலட்சுமி அந்த கும்பல் குறித்தும் பணம் கேட்டு மிரட்டிய ஆடியோவுடன் எஸ் காலனி நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் காட்சி தலைமையில் ஆட்டோ டிரைவரின் செல்போன் எண்ணை டிராக் செய்து அந்த இடத்திற்கு கடத்தல் கும்பலை பின்தொடர்ந்து காவல்துறையினர் தேடிய போது கடத்தல் கும்பல் கண்ணை கட்டியபடி மாணவன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய இருவரையும் தெற்காரூர்ணி அருகே கிண்ணிமுகுளம் காட்டுப்பகுதிக்குள் இறக்கிவிட்டு தப்பியுள்ளனர். இதனையடுத்து கடத்தல் கும்பலிடமிருந்து தப்பிய இருவரையும் காவல்துறையினர் அழைத்து வந்தார்கள். இதையடுத்து இருவரும் அளித்த தகவலின் பெயரில் கடத்தல் கும்பல் குறித்து விசாரணை நடத்திய நிலையில் சிசிடிவி காட்சியில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடத்தல் கும்பலை சேர்ந்த தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை கைது செய்தனர். இவர் காவலராக 2020 தென்காசி மாவட்டம் சிவகிரியில் பணியாற்றிய போது மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாக குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டதாக டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். இதனைத் தொடர்ந்து தனிப்படையினர் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திருநெல்வேலி மாவட்டம் ரகுமான்பேட்டையை சேர்ந்த அப்துல் காதர், தென்காசி மாவட்டம் சிவகிரியை சேர்ந்த வீரமணி, காளிராஜ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் பெண் உட்பட 3 பேரை தேடி வருகிறார்கள். 4 பேரிடமும் காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் கடத்தல் கும்பல் பொருளாதார ரீதியாக வசதிப்படுத்தவர்களின் பின்புலங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் குழந்தைகளை கடத்தி பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதன்படி மதுரையில் உள்ள மாணவனை கடத்தல் வழக்கிலும் பணத்திற்காக கடத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கடத்தலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பது காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பின்னரே தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.